விரிவாக்க சேவை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1953. கிராம, வட்டார மற்றும் மாவட்ட அளவுல அதிகார பகிர்வை வந்து கொண்டதுதான் இந்த 3 அடுக்கு அமைப்பு அப்படிங்கிறது. ஆட்சியில பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உதவுறதா இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்து கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் ட்ரைசெம் அப்படிங்கிறது 1979ல கொண்டு வந்திருக்காங்க. இது இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனாங்கிற திட்டம் வந்து தற்போது எப்படி இருக்குன்னா பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா PMAYG அப்படி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய அரசோட ஊரக வளர்ச்சி திட்டங்கள் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சிலபஸ்ல அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் மட்டும் பார்க்கலாம். குரூப் 1ல வந்து ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? குரூப் 1ல வந்து ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா 20 கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பா வரும். அதுல இந்த டாபிக்ல இருந்து மட்டும் 10 கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா அது எல்லாமே வந்து முக்கியமான ப்ரோக்ராம். ஓகேங்களா? அதுவே வந்து குரூப் 1 குரூப் 2 குரூப் 4ல வந்து 5 கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ல இருந்து வரும். ஓகேங்களா? கன்ஃபார்மா சொல்லலாம் அந்த டாபிக்ல இருந்து வரும். தமிழ்நாடோட கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்துல இருந்து தான் வந்து இந்த டாபிக்க வந்து கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதுல புக்ல இருக்கிற கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து இது புக்ல கண்டென்ட்டே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு சில டாபிக் மட்டும்தான் இருக்கு. சோ இது முக்கியமான தலைப்பு பாத்துக்குங்க. ஊரக நலன்சார் திட்டங்கள் அப்படிங்கும்போது ஊரகம் அப்படின்னா என்னன்னா கிராம பகுதிகளை சுற்றி இருக்கிற பகுதிகளை தான் ஊரகம் அப்படிங்கிறாங்க. ரூரல் அப்படின்னா கிராமப்புறத்தையும் அர்பன் அப்படிங்கிறது நகர பகுதிகளையும் குறிக்கும். சோ கிராமப்புறங்கள் என்பவை நகரங்களுக்கு வெளியே உள்ள புவியியல் இருப்பிடங்களை தான் என்னன்னு சொல்றாங்க கிராமப்புறங்கள் அப்படிங்கிறாங்க. குறைந்த மக்கள் அடர்த்தி, சிறிய குடியிருப்பு, விவசாயம், வனவியல், இயற்கை ஆதிக்கம் செலுத்தும் நிலப்பகுதிகளை இது இருக்கு. இதனோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா கிராமப்புறங்களோட மக்களின் உற்பத்தி திறனை ஊதியத்தை உயர்த்துறது, அதிகரித்த மற்றும் விரைவான வேலை வாய்ப்பை உறுதி செய்யறது, நலிவடைந்த மக்களுக்கு வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவது. கிராமப்புறங்களோட மக்களோட உற்பத்தி திறனை உயர்த்துறது, வேலை வாய்ப்பை வந்து உறுதி செய்யணும், நலிவடைந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை உறுதி செய்யறது. இதெல்லாம் தான் ஊரக வளர்ச்சி திட்டங்களோட முதன்மை நோக்கங்களா இருக்கு. சுதந்திரம் பெற்றதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற முக்கியமான ஊரக நலன்சார் திட்டங்கள் எது எது அப்படின்னு பாத்துக்கலாம். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்ட டாபிக்கும் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? முதல்ல எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் 5 ஆண்டு திட்டம் 1951. சுதந்திரம் பெற்ற உடனே நாட்டோட முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா உணவு உற்பத்தி தான் நாட்டோட முக்கியமான பிரச்சனையா இருந்துச்சு. அதனால முதலாம் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது வேளாண் வளர்ச்சியை வந்து நோக்கமா கொண்டிருந்தாங்க. அதனால அது ஒரு முக்கியமான திட்டமா நம்ம பார்க்கணும். சமூக மேம்பாட்டு திட்டம் 1952. சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து கிராமப்புறத்தோட ஒட்டுமொத்த சமூகத்திற்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த சமூக மேம்பாட்டு திட்டம் 1952ல கொண்டு வராங்க. இது முக்கியமான ஸ்கீம். ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சமூக மேம்பாட்டு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1952. தேசிய விரிவாக்க சேவை. தேசிய விரிவாக்க சேவை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1953. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாடு முழுவதும் வளர்ச்சியில் பலனை பெறும் சிடிபியின் கீழ் வராத ஊரக பகுதிகளில் இது வந்து செயல்படுத்துவதுதான் முக்கிய நோக்கமா இருந்திருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளின் மும்முனை கட்டமைப்பு அறிமுகம். உள்ளாட்சி அமைப்புகள்ல பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முறை 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வந்து 1958லயே வந்து அரசாங்கம் பரிந்துரைத்திருக்காங்க. கிராம, வட்டார மற்றும் மாவட்ட அளவுல அதிகார பகிர்வை வந்து கொண்டதுதான் இந்த 3 அடுக்கு அமைப்பு அப்படிங்கிறது. ஆனா வந்து 1958லயே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நாடு முழுவதும் உடனே நடைமுறைப்படுத்தப்படல. 1992ஆம் ஆண்டே 73வது சட்ட திருத்தத்தின் மூலமா தான் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அப்படிங்கிறது 1992ல தான் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது. ஆனா கொண்டு வரப்பட்டது 1958லயே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து தீவிர வேளாண் மாவட்ட திட்டம். தீவிர வேளாண் மாவட்ட திட்டம் அப்படிங்கிறது 1960-61ல கொண்டு வராங்க. விவசாயிகளோட வருமானத்தையும் கிராமத்தோட பொருளாதார வளங்களையும் அதிகரிப்பதே இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கமா இருந்திருக்கு. இதுதான் வந்து தீவிர வேளாண்மை திட்டம் அப்படின்னா விவசாயிகளோட வருமானத்தையும் அதிகரிக்கணும், அவங்களோட கிராம பொருளாதாரத்தையும் வளங்களையும் அதிகரிக்கிறது இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா பகுதி மேம்பாட்டு திட்டம் 1966. பகுதி மேம்பாட்டு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1966. இதனோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா குறிப்பிட்ட பகுதிகளில வளர்ச்சியை மேம்படுத்தணும். குறிப்பிட்ட பகுதிகள் அப்படின்னு என்னன்னா மலைகள், பாலைவனங்கள், எல்லை பகுதிகள் இந்த மாதிரி பர்டிகுலர் பகுதிகள்ல டெவலப்மெண்ட் ஆகாம இருக்கும், அங்க வந்து வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு பட்டதுதான் பகுதி மேம்பாட்டு திட்டம் 1966. அடுத்தது என்ன அப்படின்னா ஊரக மின்மயமாக்கல் கழகம் 1969. ஊரக அளவுல வந்து மின்மயமாக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம். எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1969.
கிராமப்புறங்கள்ல வந்து மின்சாரம், உட்கட்டமைப்பு, மின் விநியோகங்களை கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா நிதி உதவி வந்து வழங்குவாங்க. வங்கி வங்கிகள் மூலமாகவும் வருவாங்க, இல்ல வங்கிகள் அல்லாத நிறுவனங்கள் மூலமாகவும் மக்களுக்கு நிதி உதவி வழங்குறாங்க. அதாவது மின்சாரத்தை அமைக்கணும் அப்படிங்கறதுக்கு நிதி உதவியை மக்களுக்கு வழங்கிட்டு வந்தாங்க. ராஜீவ் காந்தியோட கிராமீன் வித்யுதகரன் யோஜனா போன்ற திட்டங்கள் மூலமா இலவச மின் இணைப்பு திட்டங்கள்லாம் வந்து அப்போது வழங்கப்பட்டுச்சு. எந்த ஆண்டுல கொண்டு வந்தாங்கன்னா 69ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த ஆண்டுகள்ல இலவச மின் இணைப்புகள் இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்பட்டுச்சு. ராஜீவ் காந்தி கிராமீன் வித்யுதகரன் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிறு விவசாயிகளின் மேம்பாட்டு முகமை 1979. சிறு விவசாயிகளோட மேம்பாட்டு முகமைங்கிறது 1971 தொடங்கப்பட்டுச்சு. 1971 தொடங்கப்பட்டிருக்கு. சிறு குறு விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் வருமானத்தை அதிகரிப்பதற்காகவும் வேளாண் உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக கூட்டுறவு கடன் வசதிகளை உறுதி செய்யறதுக்கு 1980 வரைக்கும் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. பின்னர் இந்த திட்டம் வந்து ஊரக வளர்ச்சி திட்டத்தினுடன் இணைக்கப்பட்டுட்டாங்க. IRDB-யுடன் இணைக்கப்பட்டது. சிறு விவசாயிகளோட வேளாண் உற்பத்தி பெருக்கிறதுக்காக கூட்டுறவு சங்கங்கள் மூலமா கடன் பெறறதுக்காக இந்த திட்டம் வந்து 1971 தொடங்கி 1980 வரைக்கும் தான் இந்த திட்டம் செயல்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த திட்டம் ஊரக வளர்ச்சியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்கீம் என்னன்னா வறட்சி பாதிப்புக்குள்ளான பகுதி திட்டம் 1970 கொண்டு வந்திருக்காங்க. வறட்சி பாதிப்புக்குள்ளான உற்பத்தி, அதாவது கால்நடை உற்பத்தி, பயிர் உற்பத்தி, நீர், நிலம், மனித வளங்கள் உற்பத்தி திறன் ஆகியவற்றிலாம் வறட்சி ஏற்படும் போது பாதகமான விளைவுகளை குறைப்பதற்காக இறுதியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பதே இந்த திட்டத்தோட நோக்கம். வறட்சியில பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உதவுறதா இந்த திட்டத்தோட நோக்கம். வறட்சி பாதிப்புகளான பகுதி திட்டம் 1970 வந்து இது பயிர் உற்பத்தி, கால்நடை உற்பத்தி, மனித வளங்கள் உற்பத்தியில வறட்சியில் ஏற்படும் போது அந்த விளைவுகளை குறைப்பதற்காக உதவுவதுதான் இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். கிராமப்புற வேலை வாய்ப்புக்கான அவசர திட்டம் 1971 கொண்டு வந்திருக்காங்க. ஆண்டுல 10 மாதங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குறது. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1000 நபர்களுக்கு வந்து 10 மாதங்களுக்கு வேலை வழங்கணும் அப்படிங்கறதுக்காக கிராம பகுதிகளில் வந்து வேலை வாய்ப்பு வழங்கணுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா 1971 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது முன்னோடி தீவிர கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் PIREF அப்படிங்கிறது 1972-73 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது துரிதப்படுத்தப்பட்ட கிராமப்புற நீர் வழங்கும் திட்டம் 1972-73 கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கிராமப்புறங்களுக்கு நீர் வழங்கும் திட்டம் 72 கொண்டு வந்திருக்காங்க. கிராமப்புறங்கள்ல சுத்தமான பாதுகாப்பான குடிநீர் பற்றாக்குறையை போக்குறதுக்காக மக்களுக்கு வந்து நிதி உதவி வழங்கி தண்ணீர் வசதியை ஏற்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கிராமப்புறங்கள் நீர் வழங்கும் திட்டம் 1972 கொண்டு வந்திருக்காங்க. 2009 இருந்து தேசிய ஊரக குடிநீர் திட்டமாக இது மாற்றப்பட்டுருச்சு. 72 கொண்டு வரப்பட்ட போது கிராமப்புற நீர் வழங்கும் திட்டமா இருந்திருக்கு. 2009 இதை தேசிய ஊரக குடிநீர் திட்டமா மாத்திட்டாங்க. என்னன்னு போட்டிருக்காங்கன்னா அசிலேட்டர் ரூரல் வாட்டர் சப்ளை ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ARWSP ரூரல் அசிலேட்டர்ஸ் ரூரல் வாட்டர் சப்ளை ஸ்கீம் அப்படிங்கிறது. அடுத்தது முக்கியமான திட்டம், இது அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேலைக்கு உணவு திட்டம் 1977. ஃபுட் பார் ஒர்க் ப்ரோக்ராம் வேலைக்கு உணவு திட்டம் 1977 கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில வந்து பசி இல்லாத அதாவது பசியை போக்கி வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் வறுமையை ஒழிப்பதற்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த திட்டம். இந்தியாவின் பசியை போக்கி வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் வறுமையை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வேலைக்கு உணவு திட்டம். முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1977. அடுத்த ஸ்கீம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் IRTP 1978. IRTPங்கிறது 1978 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கிராமப்புற ஏழைகளுக்கு வந்து வறுமை கோட்டிற்கு மேல் வருமானத்தை உயர்த்துவது. வறுமை கோட்டிற்கு மேல் அப்படின்னா இந்தியாவில வந்து மக்கள் தொகையும் அதனோட அடிப்படையில உணவு யாருக்கெல்லாம் இல்லாம இருக்கோ அவங்களதான் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட விகிதம் சொல்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது இப்ப கரண்ட் என்னன்னு சொல்லி பார்த்து சொல்றேன். கிராமப்புற ஏழைகளுக்கு வந்து வறுமை கோட்டிற்கு மேல் வருமானத்தை வந்து உயர்த்துறதா வந்து இந்த திட்டத்தோட நோக்கம். 1999 இந்த திட்டம் மற்ற திட்டங்களுடன் இணைக்கப்பட்டு ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வராஜ்கர் யோஜனா அப்படின்னு மாத்திட்டாங்க. அதாவது வறுமை ஒழிப்பு திட்டத்தை வந்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படிங்கறத வந்து 78 தொடங்குனாங்க. ஆனா அதை வந்து 1999 ஸ்வர்ண ஜெயந்தி கிராம்
ஸ்வரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிற பேர்ல மாத்திட்டாங்க. அடுத்து கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் ட்ரைசெம் அப்படிங்கிறது 1979ல கொண்டு வந்திருக்காங்க. இது முக்கியமான ஸ்கீம். 1979ல கொண்டு வந்தது. ஒருங்கிணைந்த கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக 1979ல இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. கிராமப்புறத்துல வேலையின்மையை குறைப்பதற்காகவும் இளைஞர்களின் திறன்களை உள்ளூர் வேலை வாய்ப்பில் இணைப்பதன் மூலம் அவர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதை நோக்கமா கொண்டதான் இந்த திட்டம். 18 முதல் 35 வயதிற்கு உட்பட்ட கிராம இளைஞர்களுக்கு தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவோர் திறன் வழங்குவதா இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கமா இருந்திருக்கு. கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி அளித்து அவர்களோட வேலை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் என்ன அப்படின்னா இந்த ட்ரைசம் திட்டம் 1979. அடுத்தது ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 1980 NREP. NREPங்கிறது 1980ல கொண்டு வந்திருக்காங்க. 6வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழே கிராமப்புறங்களில் நிலமற்ற ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கவும் நீடித்த சமூக சொத்துக்களை உருவாக்கவும் தொடங்கப்பட்டதுதான் என்ன அப்படின்னா இந்த தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளால் வந்து பாதிக்கு பாதி 50% மத்திய அரசுனா 50% மாநில அரசு வந்து நிதியை பெற்று இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டுச்சு. 1989ல இந்த திட்டம் வந்து ஜவஹர் ரோஸ்கர் யோஜனாவோட நினைக்கப்பட்டுச்சு. இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்ங்கிறது 1980ல தொடங்கப்பட்டுச்சு. அந்த திட்டம் 1989ல ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிற திட்டத்துடன் இணைக்கப்பட்டுருச்சு. அடுத்து என்ன அப்படின்னா கிராமப்புற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக மேம்பாட்டுக்குன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. சுய வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி மற்றும் கூட்டு நடவடிக்கைகள் ஆகியவற்றின் மூலமா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கிராம பெண்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்ததான் இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். இதுல மத்திய அரசு 50%, மாநில அரசு 50% நிதி பங்களிப்பை வழங்குவாங்க. அடுத்தது இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985-86. இது முக்கியமான ஸ்கீம். இந்திரா ஆவாஸ் யோஜனா கிராமப்புறங்கள்ல வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள வீடுகளுக்கு வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கெல்லாம் விடுவிக்கப்பட்ட கொத்தடிமைகள், அப்ப வந்து கொத்தடிமைகள்லாம் இருந்திருக்காங்க, அவங்களுக்குன்னு தனி சட்டம் கொண்டு வந்து விடுவிச்சாங்க. அந்த மாதிரி விடுவிக்கப்பட்ட கொத்தடிமைகள் சிறுபான்மையர்களுக்கெல்லாம் வீடு கட்டுவதற்கு நிதி உதவியை வந்து மத்திய அரசு வழங்குச்சு. 2016-17 தான் இந்த திட்டம் என்னன்னு மாத்திட்டாங்கன்னா பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு கிராமின் என மேம்பாட்டு வீடு கட்டுவதில் உள்ள இடைவெளியை சரி செய்யறதுக்காக கொண்டு வரப்பட்டுருச்சு. அதாவது இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனாங்கிற திட்டம் வந்து தற்போது எப்படி இருக்குன்னா பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா PMAYG அப்படின்னு இந்த ஸ்கீம் பேர் இருக்கு. 2016-17 இந்த திட்டம் மாற்றப்பட்டுருச்சு. இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கறதுதான் தற்போது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு மாற்றப்பட்டு இருக்கு. அடுத்தது தேசிய குடிநீர் இயக்கம் 1986. தேசிய குடிநீர் இயக்கம் அப்படிங்கிறது வந்து 1986ல தொடங்கப்பட்டுச்சு. 1991 ராஜீவ்காந்தி வந்து தேசிய குடிநீர் இயக்கம் என பெயர் மாற்றப்பட்டுச்சு. 86லே தொடங்கப்பட்டுச்சு. 1991ல ராஜீவ்காந்தி தேசிய குடிநீர் இயக்கம் அப்படின்னு பெயரை மாத்திட்டாங்க. கிராமப்புற மக்களுக்கு வீட்டு உபயோகத்திற்காக தினமும் 40 லிட்டர் தண்ணீர் வழங்குவதா இந்த திட்டத்தோட இலக்கு. வீட்டுக்கு வந்து தினமும் 40 லிட்டர் தண்ணி, 40 லிட்டர்னா 2 குடம், டெய்லி 2 குடம் தண்ணி வழங்குறதா இந்த திட்டத்தோட நோக்கமா இருந்திருக்கு. எப்போ கொண்டு வந்ததுன்னா 1986ல. ஆனா 91ல இது பேரு ராஜீவ்காந்தி தேசிய குடிநீர் இயக்கம்னு மாற்றப்பட்டுருச்சு. அடுத்தது மத்திய ஊரக சுகாதார திட்டம் 1986. மத்திய ஊரக சுகாதார திட்டம் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் பாதுகாப்பான சுகாதாரத்தை வழங்குவதற்காக இந்தியாவின் முதல் முயற்சிகள்ல இதுவும் ஒன்று அப்படிங்கிறாங்க. கிராமப்புறங்கள்ல சுகாதாரத்தை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லலாம். மத்திய ஊரக சுகாதார திட்டம் 1986ல தொடங்கப்பட்டுச்சு. கிராமப்புறங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே, பெண்களுக்கு தனி உரிமை, கண்ணியத்தை வழங்குவதெல்லாம் இந்த திட்டத்தோட நோக்கமா இருந்திருக்கு. வீட்டு கழிப்பறைகளை கட்டவும் இந்திய அரசு 1999ல முழுமையான சுகாதார இயக்கத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது திறந்த வெளி கழிப்பிடங்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை வந்து இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. 2012ல இருந்து முழுமையான சுகாதார இயக்கத்திற்கு பதிலாக என்னன்னு வந்திருக்கு நிர்மல் பாரத் அபியான் அப்படிங்கிற பேர்ல இந்த திட்டம் இப்ப செயல்பட்டு இருக்கு. இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போ அப்படின்னா 86லயே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 99ல முழுமையான சுகாதார இயக்கமா செயல்பட்டுச்சு. அடுத்தது 2012ல இருந்து நிர்மல் பாரத் அபியான் அப்படிங்கிற பேர்ல செயல்பட்டு இருக்கு. அடுத்த ஸ்கீம் ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா 1989. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனால மத்திய அரசு வந்து 80% நிதி அளிக்கும், மாநில அரசு 20% வந்து நிதி அளிக்கும். ஒரு நபர் வந்து 50 முதல் 100 நாட்கள் வரை வேலை வாய்ப்பை வழங்குறதுதான்
இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம் விவசாய விளைபொருட்களுக்கு சந்தையை உருவாக்குறது, கிராமப்புறங்கள்ல சாலையை இணைக்கிறது, நீர்நிலைகளை பாதுகாக்கிறது, கிராமப்புற சமூக ஒட்டுழைப்புகளை வலுப்படுத்துவது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா 1989ல கொண்டு வந்தாங்க. அடுத்த ஸ்கீம் என்னன்னா ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா 1999 ஜேஜிஎஸ்ஒய்ங்கிற பேர்ல கொண்டு வந்தாங்க. ஜவஹர் ரோஜ்கார் யோஜனாவில் மறுசீரமைக்கப்பட்டதுதான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லலாம். கிராமப்புற ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பை அளிப்பது, கிராமப்புறங்களோட உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது. உட்கட்டமைப்புனா அங்க வந்து தண்ணி தொட்டி கட்டி தர்றது, சாலை வசதிகளை ஏற்படுத்துறது, தெரு விளக்குகளை அமைச்சு தர்றது, இதெல்லாம் தான் இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். கிராம பஞ்சாயத்துகள் மூலமா அதை செயல்படுத்துறது தான் வந்து இந்த ஜவஹர் கிராமின் சம்ரிதி யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமோட நோக்கம். அடுத்தது ஸ்வர்ண ஜெயந்தி கிராம யோஜனா 1999ல தொடங்கப்பட்டுச்சு. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம யோஜனா அப்படிங்கிறது கிராமப்புற ஏழைகளுக்கு வந்து சுய வேலை வாய்ப்பை உருவாக்கி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வந்து சுய உதவி குழுக்கள் மூலமா மேம்படுத்துறதுதான் இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். தற்போது தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கமா இந்த திட்டம் வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம யோஜனாங்கிறது வந்து தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கமா இப்ப செயல்பட்டு இருக்கு. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அன்னபூர்ணா திட்டம் 2000, அதாவது 2000ல கொண்டு வரப்பட்டது. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, அன்னபூர்ணா திட்டம், இதெல்லாம் இது வந்து 2000ல டிசம்பர் 25ல தொடங்கப்பட்டுச்சு. இதனோட நோக்கம் என்னன்னா சாலை வசதி இல்லாத கிராமப்புற குடியிருப்புகளை வந்து அனைத்து வாழ்நிலைகளையும் பயன்படுத்தக்கூடிய தரமான சாலை வசதிகளை இணைப்பது இந்த திட்டம். அதாவது இது கொஸ்டின் பார்த்தோம்னா பிரதான் மந்திரி கிராம சதக் அப்படின்னாவே ரோடு, கிராம் சதக்னா ரோடு போடுற திட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னபூர்ணா திட்டம் அப்படிங்கிறது வந்து ஓய்வூதியம் பெறாத 65 வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கு மாசம் வந்து 10 கிலோ அரிசி இலவசமா வழங்குறதா இந்த திட்டம். அதாவது முதியோர்களுக்கு 65 வயசுக்கு மேல இருக்கிற முதியோர்களுக்கு வந்து மாசம் 10 கிலோ அரிசி வழங்குறதா இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். அடுத்த திட்டம் சம்பூர்ண கிராமீன் ரோஜ்கார் யோஜனா 2001. சம்பூர்ண கிராமீன் ரோஜ்கார் யோஜனா 2001ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கிராமப்புறத்துல ஏழை மக்களுக்கு லாபகரமான வேலைகளையும் உணவுகளையும் வழங்குறதா இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். செப்டம்பர் 25, 2001ல இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், ஜவஹர்லால் கிராம சம்ரிதி யோஜனா ஆகிய இரு திட்டங்களை இணைத்துதான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. என்னன்னா சம்பூர்ண கிராமீன் ரோஜ்கார் யோஜனாங்கிறது வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், ஜவஹர்லால் கிராம சம்ரிதி யோஜனா 2 திட்டங்களை இணைத்து உருவாக்கப்பட்டது இந்த திட்டம். கிராம பஞ்சாயத்துகளுக்கு வலுவூட்டி உள்ளூர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதுதான் இந்த திட்டத்தோட நோக்கங்களா இருந்திருக்கு. கிராம பஞ்சாயத்துகளை வலுவூட்டி உள்ளூர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். அடுத்த ஸ்கீம் பாரத் நிர்மான் 2005. 2005ல கொண்டு வந்தது பாரத் நிர்மான். பாரத் நிர்மான் அப்படிங்கிறது கிராமப்புறங்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலமா கிராமப்புற மற்றும் நகரப்புறங்களுக்கு இடையே இடைவெளியை குறைத்தல். கிராமப்புறம் மற்றும் நகரப்புறங்களுக்கு இடையே இடைவெளியை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரத் நிர்மான் 2005 தான் வந்து கிராமப்புறம் மற்றும் நகரப்புறங்களுக்கு இடையே இடைவெளியை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் பாரத் நிர்மான். இதனோட முக்கியமான 5 துறைகளை சொல்றாங்க. என்னென்ன துறைகள்னா நீர்ப்பாசனம், சாலைகள், வீடுகள், மின்சாரம், தண்ணீர், தொலைத்தொடர்பு. நீர்ப்பாசனம், சாலைகள், வீடு, மின்சாரம், தண்ணீர், தொலைத்தொடர்பு. ஒரு முக்கியமான 6 துறைகள்ல வந்து 2 கிராமம் மற்றும் நகரப்புறங்கள்ல வந்து நகரப்புறங்களுக்கு ஈக்குவலா கிராமப்புறங்களையும் வளர்ச்சியை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா முக்கியமான திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா எல்லாமே. அதாவது கிராமப்புறங்களை வந்து வேலை வாய்ப்பை வழங்குவதை உறுதி செய்யறதா இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து ஆகஸ்ட் 23, 2005ல வந்து சட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேலை வாய்ப்பை வழங்குவது. அதாவது கட்டாயமா வந்து வயது வந்தோருக்கு ஒரு நிதியாண்டுல குறைந்தபட்சம் 100 நாட்களுக்கு அவங்களுக்கு வேலை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. கிராமப்புறங்களின் ஏழைகளோட வாழ்வாதாரத்தை பாதுகாத்து அவர்களுக்குன்னு நிலையா சொத்துக்களை உருவாக்குவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த திட்டம் என்னன்னு மாத்திட்டாங்க, ஜி ராம்ஜி அப்படின்னு மாத்திட்டாங்க. இந்த திட்டத்தை என்னன்னு மாத்திட்டாங்க, ஜி ராம்ஜி திட்டம் அப்படின்னு மாத்திட்டாங்க.
இதனோட வேலை வாய்ப்பு நாள் வந்து இப்போ கரண்டா வந்து 125 நாளுக்கு வந்து வேலை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அத பத்தி தனியா பார்த்துக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. இப்ப வந்து இது ஊரக வளர்ச்சி திட்டத்தில் கீழ வரும். அத பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே. அடுத்தது மத்திய அரசோட ஊரக வளர்ச்சி திட்டங்கள்ல முக்கியமானது எதோ அதோட இயர் வைஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா டிஎன்பிசில கொஸ்டின் கேட்பாங்க. அது நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது. அதற்காக தான். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் 2005. இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்குங்க, தமிழ்லயும் தெரிஞ்சுக்குங்க. தமிழ்ல தெரிஞ்சோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. அதனால இத ஷார்ட்டா என்னன்னு சொல்லுவாங்க? MGNREGS அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? MGNREGC அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் வரும். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் 2005. அடுத்தது தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் நேஷனல் ரூரல் லைவ்ஹுட் மிஷன் அப்படிங்கறது 2011ல கொண்டு வந்தாங்க. தீன்தால் அந்தியோதயா யோஜனா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் பார்த்தாச்சு. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கேரண்டி 2016-17ல ஷாமா பிரசாத் முகர்ஜி உர்பன் மிஷன் 2016ல கொண்டு வந்திருக்காங்க. சமூக உதவி திட்டம் சோசியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ங்கிறது 2017. ஜல் ஜீவன் மிஷன் 2019. ஜல் ஜீவன் மிஷன் எப்ப வந்துச்சுன்னா 2019. தீன்தால் உபாத்யா கேரண்டி கௌசல்யா யோஜனா அதாவது தீன்தால் உபாத்யா கிராமீன் கௌசல்யா யோஜனா அப்படிங்கிறது 2014ல கொண்டு வந்திருக்காங்க. TTUGKY அப்படின்னு பேரு. இது 2014. இது ஷார்ட்கட்டு. அதாவது ஷார்ட்கட்ல கொடுப்பாங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான். அடுத்தது ஸ்வாஸ்மிதவா திட்டம் அப்படின்னா சர்வே ஆஃப் வில்லேஜ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியா. ஸ்வமிதா அப்படிங்கிறது இந்த ஸ்கீம் ஏப்ரல் 24, 2020ல தொடங்கப்பட்டது. ஏப்ரல் 24, 2020ல ஸ்வமிதா திட்டம் அப்படிங்கிறது. சந்தத் ஆதர்ஷ் கிராம யோஜனா யோஜனாங்கிறது 2014 அக்டோபர் 11ல தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? மத்திய அரசோட ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா முக்கியமான திட்டங்கள் எதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் 100 நாட்கள் வேலையை உறுதி செய்யும் ஊரக உட்கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமா கொண்டது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா PMAG இப்படிங்கிறது கிராமப்புற ஏழைகளுக்கு வந்து ஒரு வீடு வழங்குறதுக்கு மானிய வசதிகள், வீடு கட்டுவதற்கு மானிய வசதிகளை உருவாக்குறதா இந்த திட்டம். ஜல் ஜீவன் மிஷன் அனைத்து வீடுகளுக்கும் வந்து குழாய் மூலமா சுகாதாரமான குடிநீரை வழங்குறதா இந்த ஜல் ஜீவன் மிஷன் JJMG அப்படின்னு சொல்லுவாங்க. ஜல் ஜீவன் மிஷன் கிராமீன் அப்படிங்கிறது JJMG அப்படிங்கிறது. அடுத்து கிராம சாலைகளை இணைத்து பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா அப்படின்னா கிராம சாலைகளை இணைத்து பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவது. அடுத்த ஸ்கீம் என்ன அப்படின்னா தீன்தால் அந்தியோதயா யோஜனா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் DAYNRLM அப்படிங்கிறது மகளிர் சுய குழுக்கள் மூலமா வாழ்வாதாரம் மற்றும் வருமானத்தை ஏற்படுத்துவது. அடுத்த ஸ்கீம் தீன்தால் உபாத்யா கிராமீன் யோஜனா அப்படின்னா கிராமப்புறங்கள்ல வந்து மின்மயமாக்கி தரமான மின்சாரத்தை வழங்குறதா இந்த தீன்தால் உபாத்யா கிராமீன் ஜோதி யோஜனா கிராமீன் ஜோதி யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம். அடுத்தது சமக்கர சிக்ஷா கிராமப்புற கல்வி அப்படிங்கிறது கிராமப்புற கல்வி உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தி கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக தேசிய ஊரக சுகாதார இயக்ககம் அப்படிங்கன்னா ஆரம்ப சுகாதார மையங்களை மேம்படுத்திட்டு தாய் சேய் நல காப்பங்களை கொண்டு வரதான் இந்த தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தோட நோக்கம். டிஜிட்டல் இந்தியா தேசிய சமூக உதவி திட்டம் டிஜிட்டல் இந்தியானா எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்றது. தேசிய சமூக உதவி திட்டம் அப்படிங்கிறது முதியோர் மற்றும் விதவை ஓய்வூதியர்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் வழங்குறது, சமூக பாதுகாப்பை வழங்குறது இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். ஓகே, முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் வரலையா அப்படின்னா வரும். பெண்களுக்கான ஸ்கீம்ல அது தனியா பார்ப்போம். கல்விக்கான ஸ்கீம்கள் எல்லாம் தனியா வரும். இது வந்து கிராமப்புற வளர்ச்சிக்கான ஸ்கீம் அப்படிங்காட்டி இது வந்திருக்கு. ஓகேங்களா? எல்லா ஸ்கீமுமே தனித்தனியா வரும். இது வந்து ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்கள் மட்டும் இந்த வீடியோல வந்திருக்கு. அடுத்து வந்து தமிழ்நாடு ரிலேட்டடா டீடைல்ஸோட ஒரு வீடியோ பார்க்கலாம்.